Hi friends, welcome to Mr&Mrs. சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பூண்டு குழம்பு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. மிளகு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை, பூண்டு சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 15 பல்லு சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வதக்குங்க. இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப வதக்க வேணாம். ஒரு மிக்ஸி எடுத்துங்க. ஒரு சின்ன ஜாரில் போட்டு இப்போது அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதே கடாயில் 50 மில்லி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துங்க. கடுகு பொரிஞ்சிச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் 3 சேர்த்துங்க, பெரிய வெங்காயம் இருந்தால் 2 இருந்தாவே போதும். பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. எண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வேணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. கோரியண்டர் பவுட்ரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்குங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வாசனையும் நல்லா இருக்குது, பார்க்கவும் நல்லா அழகாக இருக்குது. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.